அமெரிக்க அதிபர் டிரம்ப் குறித்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு எக்ஸ் வலைதளத்தில் தமது கருத்துக்களை தெரிவித்ததாக தொழிலதிபர் எலான் மஸ்க் வருத்தம் தெரிவித்துள்ளார். அதிபர் தேர்தலில் தனக்காக தீவிர பிரச்சாரம் மேற்கொண்ட எலான் மஸ்கை அரசு செயல்திறன் மேம்பாட்டுத்துறை தலைவராக நியமித்தார் டிரம்ப். இருவரும் நெருங்கிய நண்பர்களாக இருந்த நிலையில் கடந்த மே மாதம் அந்த பதவியில் இருந்து விலகிய எலான் மஸ்க் டிரம்ப் அரசின் வரி மற்றும் செலவுகள் மசோதா மிகவும் அருவருப்பானது என கடுமையாக விமர்சித்தார். மேலும் தான் இல்லாவிட்டால் அதிபர் தேர்தலில் டிரம்ப் தோல்வி அடைந்திருப்பார் என்றும் சிறுமிகள் பாலியல் குற்றச்சம்பவம் தொடர்பான ரகசிய ஆவணத்தில் டிரம்பின் பெயர் இருப்பதாகவும் எக்ஸ் தளத்தில் எலான் மஸ்க் வெளியிட்ட பதிவுகள் அமெரிக்காவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அத்துடன் உச்சகட்ட தாக்குதலாக அதிபர் பதவியில் இருந்து டிரம்பை நீக்கிவிட்டு துணை அதிபர் ஜேடி வான்ஸை அதிபராக்க வேண்டும் என்றும் அவர் காட்டமாக கூறியிருந்தார். இதையடுத்து அவருக்கு மூளை குழம்பிவிட்டதாக விமர்சித்த அதிபர் டிரம்ப் டெஸ்லா குழுமத்திற்கான அரசின் மானியங்களை நிறுத்தப் போவதாக அதிரடி அறிவிப்பை வெளியிட்டார். இதனிடையே டிரம்பை விமர்சித்து வெளியிட்ட தனது வலைதள பதிவுகளை எலான் மஸ்க் திடீரென நீக்கினார். அதன் அடுத்த அதிரடி திருப்பமாக அதிபர் டிரம்ப் குறித்து தாம் வெளியிட்ட கருத்துக்களுக்காக எலான் மஸ்க் வருத்தம் தெரிவித்து தற்போது எக்ஸ் தளத்தில் பதிவு வெளியிட்டுள்ளார். டிரம்ப் குறித்து தான் அளவுக்கு மீறி விமர்சித்து விட்டதாகவும் அவை மோசமான கருத்துக்கள் என்றும் அதற்காக மனம் வருந்துவதாகவும் எலான் மஸ்க் கூறியுள்ளார். அமெரிக்காவில் எலான் மஸ்க் நடத்தி வரும் டெஸ்லா, எக்ஸ் வலைதளம், ஸ்பேஸ் எக்ஸ் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்கள் பங்குச்சந்தையில் கடும் வீழ்ச்சியை சந்தித்ததால் அவருக்கு ஏற்கனவே பல லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் அதிபர் டிரம்ப் அறிவித்தபடி டெஸ்லா மின்சார கார் தயாரிப்புக்கான அரசின் மானியம் நிறுத்தப்பட்டால் மேலும் பல லட்சம் கோடி ரூபாய் இழப்பை சந்திக்க நேரிடும் என்ற சூழலில் தற்போது எலான் மஸ்க் மன்னிப்பு கேட்டுள்ளதாக கருதப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.